அது எப்படி அவசரமா யார் கோர்ட்டுக்கு போனது? கோர்ட்டுக்கு போனது தாவேக்கா. ரூலிங் பார்ட்டி போகல. ரூலிங் பார்ட்டி பண்ண தவறு என்னன்னா, அது ஈவன் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர் கூட சொல்லியிருக்காரு, அழகாவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது தவறுன்னு சொல்லி. ஸோ அதில் அவர் வந்துட்டு அவங்க என்ன இப்போ சொல்கிறாங்க, இல்லை அவருக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆனால் அந்த அப்பா வந்து இப்போ பிஜேபியில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இதெல்லாம் எவ்வளோத்துக்கு உண்மை போய் நம்மளுக்கு தெரியாது. இஃப் இட் இஸ் ட்ரூ தென் வி ஆர் சேயிங் த சேம் திங். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அவர் வந்து அப்படியே சொல்லியிருந்தாலும் அவர் பேசுனதுல தவறு கிடையாது. ஈ ஸ்போக் வெரி சென்சிபிளி. யாருமே பேசுகிறோம் வந்துட்டு ஒரு ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அக்யூஸ்ட் ஒன்னா விஜயே போடல. ஏன்னா ஸ்டாலின் பயந்துக்கிறாரு. என்னன்னா எதனா இந்த மக்கள் எல்லாம் இந்த இளைஞர்கள் எல்லாம் எதனா இது போராட்டம் வருமா, ரிபெல்லியன் வருமா, ஏன்னா அதுதான் இவன் வந்துட்டு இந்த ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு தூண்டி விட்டுருக்கான் அந்த ட்விட்டர் ட்வீட் போட்டு. அவன் உடனே அதை எடுத்துட்டான். அப்போ உன்னோட எண்ணம் என்ன? மக்களை தூண்டணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்க. ஒரு துயரம் நடந்திருக்குது. அது நீங்கள் செஞ்சீங்களோ நாங்கள் செஞ்சீங்களோ அது வந்து லெட் த போலீஸ், the government, state missionary plus supreme court எல்லாரும் பார்க்கட்டும். தட் இஸ் தேர் ப்ராப்ளம். ஆனா உனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உனக்கு வந்து ஒரு அங்க நீ வந்து அதை விட்டுட்டு ஓடி போயிட்ட பாரு. நீ வந்து உனக்கு தெரியுது அங்க வந்து இப்போ இதுல ஏர்போர்ட்ல ரிப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க 39 தான். ஸோ 31 பேர் 30ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹர்ட் இட் லைக் தட். 30 பேர் இறந்துட்டாங்களே சார் சொன்னா ஹீஸ் நாட் இவன் அந்த ஒரு ஐயோ நம்ம மேல ஒரு பிரச்சனை ஆயிருக்குதே, ஒரு இந்த கூட்டம் சேர்ந்ததால இந்த பிரச்சனைகள் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனிதாபிமானம் கிடையாது, ஒரு கில்ட் ஃபீலிங் கிடையாது. இல்லை மேம், ஆதவர்ஜுனா அவர்கள் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, நாங்க அங்க வரோம், அங்க நிக்கிறோம்னு சொன்னதுக்கு போலீஸ் எங்களுக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கல, எங்களை அந்த இடத்துக்கு வரவிடல, நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை வர வேணாம்னு சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க. அப்ப அதே போலீஸ் உங்களை வந்து அந்த லேட்டா நீங்க வந்த உடனே 7:15 எவ்வளோ மணிக்கு வந்தோடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 50 மீட்டர் தூரமாவே வச்சு பேசியும் ஆல்ரெடி கூட்டம் ரொம்ப இதா இருக்குது, ஐயா இந்த பஸ் உள்ளார போச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு தட்டி கழிக்கிறது. சரி, நோ, எல்லாருமே முட்டாள் கிடையாது.